தனுசு ராசி அன்பர்களுக்கு மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தர்ப்பங்களை உபயோகப்படுத்திக் கொண்டு சாதிக்கும் தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி குரு கிரகத்தின் அதிபதியாகும். இந்த ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் ஆன்மீகம் மற்றும் ஒழுங்காக வாழ விரும்புவார்கள். விளையாட்டில் அவர்களுக்கு தனி ஆர்வம். இந்த ராசிக்காரர்கள் இயல்பிலேயே ஒரு பிட் ராயல். அதேபோல் செல்வாக்கு மிக்க ஆளுமைக்கு ஜாதகக்காரர்கள். இதனால் சில சமயங்களில் அவரது வார்த்தைகளில் ஆணவம் தோன்றத் தொடங்குகிறது. ஜூன் மாதம் பணம், ஆன்மீகம் மற்றும் தொழில் வளர்ச்சியின் அடிப்படையில் சிறப்பாக இருக்கும். செல்வத்தின் 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி உங்கள் 3வது வீட்டில் அமர்ந்திருப்பதால் பண வரவு நன்றாக இருக்கும். ஆனால் இந்த ராசிக்காரர்களுக்கு எந்த அளவு பணம் கிடைத்தாலும் அது வேகத்தில் அல்ல, மெதுவாகவே கிடைக்கும். அத்தகைய சூழ்நிலையில் பணத்தை சேமிப்பது உங்களுக்கு எளிதாக இருக்காது. சனி 3வது வீட்டில் சாதகமாக அமர்ந்திருப்பதால் இந்த ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டில் இருந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் மற்றும் இது உங்களுக்கு பலன் தரும். சொந்த தொழில் செய்பவர்கள் இந்த மாதத்தில் போட்டியாளர்களை வென்று நல்ல லாபத்தை பெறுவார்கள். மேலும் நீங்கள் புதிய சவால்கள் மற்றும் போட்டியாளர்களை எதிர்கொள்வதால் நீங்கள் ஒரு புதிய தொழிலை தொடங்கலாம் அல்லது உங்கள் வணிகத்தை விரிவுபடுத்தலாம். எதிர்ப்புகளை கண்டு அஞ்சாமல் சாமர்த்தியமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இந்த மாதம் மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடக்கும். ஆடை அலங்கார பொருட்கள் வாங்கும் எண்ணம் தோன்றும். விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளும் சூழ்நிலை ஏற்படும். பண வரத்து கூடும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நீண்ட தூர தகவல்கள் நல்ல தகவல்களாக வரும். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். திருப்திகரமான லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கப் பெறுவார்கள். அத்துடன் பணபரத்தும் திருப்திகரமாக இருக்கும். கடினமான பணிகளை கூட எளிதாக முடிக்கும் ஆற்றல் வரும். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகள் முன்னேற்றத்தில் ஆர்வம் காட்டுவீர்கள். அவர்களால் பெருமை சேரும். புதிய நண்பர்கள் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகும். தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. பெண்களுக்கு நீண்ட தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் மன திருப்தியை தருவதாக இருக்கும். முயற்சிகளில் சாதகமான பலன் பெறுவீர்கள். பண வரத்து கூடும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கொட்டும். அதன் மூலம் உங்கள் பொருளாதார நிலை உயரும். வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். சக கலைஞர்களிடம் சுமூகமாக பழகுவது நல்லது. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது ஆவணங்களை சரியாக படித்து பார்ப்பது நல்லது. அரசியல் துறையினருக்கு எதிர்பாராத இடங்களிலிருந்து விரும்பிய உதவிகள் கிடைக்கும். மன உற்சாகத்துடன் கட்சி பிரச்சாரங்களில் பங்கேற்பீர்கள். வழக்குகளும் முடிவுக்கு வரும். மேலும் அதிகாரம் மிக்க பதவிகளும் உங்களை தேடி வரும். வெற்றி தரும்படியான பயணங்களை மேற்கொள்வீர்கள். மாணவர்களுக்கு திறமையாக எதையும் செய்து பாராட்டு பெறுவீர்கள். கல்வியில் முன்னேற்றத்திற்கு எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் தரும். இந்த மாதம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள். வெளியூர் பயணங்கள் செல்ல நேரலாம். வரவேண்டிய நிலுவையில் உள்ள பணம் வந்து சேரும். தந்தை மூலம் நன்மை உண்டாகும். எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவினை எடுப்பீர்கள். மனதில் இருந்த வீண் கவலைகள் நீங்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்கள் மூலம் நன்மை உண்டாகும். வியாபாரத்திற்கு தேவையான நிதி உதவியும் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாக பணிகளை செய்யும்படி இருக்கும். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் தற்காலிக பதவி உயர்வு, கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த மனக்குழப்பங்கள் தீரும். எதிலும் தெளிவான சிந்தனை இருக்கும். குழந்தைகள் பற்றிய கவலைகள் உண்டாகும். அவர்களின் நலனுக்காக பாடுபடுவீர்கள். பரிகாரங்கள்: வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து 9 ஏழைகளுக்கு தயிர் சாதம் அன்னதானமாக வழங்க செல்வம் சேரும். செயல்திறன் கூடும். எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும்.